வணக்கம் and welcome to பெண்கள் சாய்ஸ் with me தேவி ஸ்ரீ. நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல நம்ம பார்க்க போறது சாண்ட் ஆர்ட். சாண்ட் ஆர்ட் அப்படிங்கிறது ஃபாரின்ல ரொம்பவே ஃபேமஸான ஒரு விஷயம். ஆனா இந்தியால, அதிலும் குறிப்பா நம்ம சவுத் இந்தியால, நம்ம தமிழ்நாட்டுல சாண்ட் ஆர்ட்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம லதா மகேஸ்வரி மேம் தான். இன்னைக்கு சூப்பரான ஒரு சாண்ட் ஆர்ட் நம்மளுக்காக பண்ணி காமிக்க போறாங்க. வாங்க எப்படி பண்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். புதியம் நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். சாண்ட் ஆர்ட் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். சாண்ட் ஆர்ட் பத்தி நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. சாண்ட் ஆர்ட் அப்படிங்கிறது நிறைய டைப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா வீட்டில் நம்ம நார்மல் கிராஃப்ட்ல கூட சாண்ட் ஆர்ட்னு ஒன்று பண்ணுவோம். பட் இது டோட்டலி டிஃப்ரெண்ட். இது நார்மலா பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிற விஷயத்துல இது வரும். பெர்ஃபார்மிங் ஆர்ட் அப்படிங்கிறது லைவா ஸ்டேஜில் நம்ம ப்ரெசென்ட் பண்ற விஷயம், இல்லாத ஒரு நிகழ்ச்சியில அந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஜென்ரலாக ஆர்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்க எல்லாருக்குமே ஏதாவது புதுசா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எனக்கும் நானும் பேசிக்காக ஒரு ஆர்டிஸ்ட்டு, என்ன மீடியா ஆர்ட்டும் பண்ணுவேன். ஸோ எனக்கு அந்த மாதிரி ஒரு தேடல் இருந்தது. ஸ்டேஜில் ஏதாவது பண்ணணும், பெர்ஃபார்மிங் ஆர்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் நான் நெட்டில் நானும் ஃபாரினர்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நானாக கற்றுட்டு இப்போ பண்ணிகிட்ருக்கேன். சாண்ட் ஆர்ட்டுக்கு என்னெல்லாம் திங்ஸ் தேவை, என்ன மெட்டீரியல் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு உங்களுக்கு பண்ணணும்னு ஆசை இருக்குது. பட் என்ன மெட்டீரியல்னு தெரியல. ஸோ அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். ஸோ சாண்ட் ஆர்ட்டுக்கு ஒரு லைட் பாக்ஸ் வேணும். இந்த மாதிரி ஒரு லைட் பாக்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அது எனி மெட்டீரியல், வுட்டில் கூட நீங்கள் பண்ணலாம், இல்லை அக்ரிலிக், வாட் எவர், அதில் எது வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் மேலே ஒரு கிளாஸ் கவர் பண்ணியிருக்கணும். கிளாஸ் கவர் பண்ணிவிட்டு உள்ளே லைட்ஸ் ஃபிட் பண்ணி தான் இந்த லைட் பாக்ஸை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுக்கு மேலே சாண்டு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நார்மலான பீச் சாண்டு தான் இது. இந்த பீச் சாண்டு வச்சு தான் சாண்ட் ஆர்ட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக அதில் இருக்க டஸ்ட்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட் பாக்ஸில் ரெண்டு சைட்லையும் சாண்ட் போட்டுக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாக நம்ம ஏதாவது ஒரு இயற்கையை பற்றின ஒரு விஷயத்த நான் எல்லா ஷோலையும் ஃபஸ்ட்டு நான் பண்ணுற என்னோட சென்டிமெண்டல் கிளிப்பிங் அப்படின்னு சொல்லலாம். அந்த கிளிப்பிங்கை தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ ஜஸ்ட்டாக ஒரு ரவுண்டில் ஃபில் பண்ணியிருக்கிறேன் சாண்டு. இதில் இப்போது விநாயகா பண்ணுறேன். இந்த விநாயகா ஃப்ளவர்ஸோட ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதையே சன்ஃப்ளவராக சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ இந்த ஃப்ளவரை ஃபில் பண்ணுறோம். இப்போ இந்த ஃப்ளவரில் இருந்து என்ன வரப்போகுதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே கிராஸ் இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இங்கே க்ளவுட்ஸ் போட்டுக்கலாம். இந்த ட்ரீயை டெவலப் பண்ணுறோம். அதில் ஃப்ரூட்ஸ். இப்போ இங்கே ஒரு பாம் ட்ரீ. இது என்னன்னு தெரியுதா? டீக்கா. திரும்பவும் ட்ரீ. வேற அனிமல்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். இங்க எலிஃபண்ட் போடுறேன். இதெல்லாம் ஷேடோ ஃபிகரா போடுறோம். சாண்ட் ஆர்ட்ல லைன் டிராயிங்கும் பண்ணலாம். ஸோ இங்கே கேப் இருக்கனால இங்கே ஒரு பேட். ஸோ இந்த மாதிரி இப்போ பண்ணியிருக்கோம். இதில் ஒரு ரெயின்போ மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கிளிப்பிங்கை அப்படியே அடுத்ததுக்கு கன்வெர்ட் பண்ணும்போது ஃபுல்லாக அழிச்சிடாம இந்த அளவுக்கு பண்ணியிருக்கோம். மவுண்டன். திரும்ப இங்கே ஒரு ட்ரீ. இங்கே சன் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கோம். ஸோ இதுலேருந்து வேறு ஏதாவது ஒரு ஜிமிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ
ஏன்னா இதில் ஃபுல்லாக வந்து ரிப்பீட்டடாக ட்ரீஸ் தான் வந்திருக்கு. ஏன்னா அது நேச்சர் பற்றின ஒரு கிளிப்பிங் அப்படிங்கிறனால. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு தீமும் சொன்ன மாதிரி ஆயிடும், என்டர்டைன்மெண்ட் ஆர்ட்டாகவும் இருக்கும் இது. ஸோ இதுக்கு பேசிக்காக என்ன வேணும் சாண்ட் ஆர்ட்டுக்கு அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் டிராயிங் வந்து பக்காவாக இருக்கணும். ஸோ அந்த விஷயம் இருந்தால் மட்டும்தான் சாண்ட் ஆர்ட் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் பேப்பரில் பண்ணும்போது எரேஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இதில் பண்ண முடியாது. ஸோ நேச்சர் பற்றின இந்த கிளிப்பிங் இன்றைக்கி நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓவரால் சாண்ட் ஆர்ட் பற்றின ஒரு ஐடியா உங்களுக்கு இன்றைக்கி கிடச்சிருக்கும். ஸோ இந்த எபிசோடில் நான் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன். இன்னொரு எபிசோடில் இதோட பேசிக் டெக்னிக்ஸ் எப்படி நீங்கள் பேசிக்காக எப்படி ட்ரை பண்ணலாம், இன்னும் சில டிப்ஸோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.